சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இன்று மாலை 3 மணிக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை நேரில் சந்திக்கவுள்ளார். அப்போது புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்திக்க வரும் கழகத்தினர் பரிசுப் பொருட்கள் அளிப்பதை தவிர்க்குமாறு கழகம் சார்பில் அன்போடு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களுக்காகவும் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் வந்த தொண்டர்களுக்காகவும் மாண்புமிகு அம்மாவின் பிறந்த நாளில் புதிய கட்சியை தொடங்கிய கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா, பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவம் தாங்கிய புதிய கொடியை அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியின் பெயரை அறிவித்த புரட்சித்தாய் சின்னம்மா, வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தென்னந்தோப்பு சின்னத்தில் நமது வேட்பாளர்கள் களம் காணப்போவதாகவும் அறிவித்தார். மேலும் மக்கள் விரோத திமுகவை ஓட ஓட விரட்டுவதே தங்கள் வேலை என உறுதிபட தெரிவித்த புரட்சித்தாய் சின்னம்மா, தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் மற்றும் மாற்றுக் கட்சியினரை சந்தித்து வருகிறார். அப்போது பல்வேறு அமைப்பினரும் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருவதுடன் மாற்றுக் கட்சியினரும் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று தங்களை கழகத்தில் இணைத்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் இன்று மாலை 3 மணிக்கு அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழக நிர்வாகிகள் மற்றும் மாற்றுக் கட்சியினரை நேரில் சந்திக்கவுள்ளார். புரட்சித்தாய் சின்னம்மா மீது கழக தொண்டர்கள் வைத்திருக்கும் அளவற்ற அன்பிற்கும் மரியாதைக்கும் எந்த பரிசுப் பொருட்களும் இணையாகாது. இதுபோன்ற பரிசுப் பொருட்களுக்காக செலவிடும் பணத்தை சேமித்து வைத்து அதனை கொண்டு ஏழை எளியவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்திடுமாறு கழகம் சார்பில் அன்போடு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆகவே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்திக்க வரும் கழக தொண்டர்கள் பூங்கொத்து, சால்வை, புத்தகங்கள் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் அளிப்பதை தவிர்க்குமாறு அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அன்போடு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.